தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம உள்ள மனசும் தூய்மையா இருக்கிற பொழுது நமது வாழ்க்கை அபிஷேகமா இருக்கும். நம் மன தூய்மைக்காக அவரை துதியுங்க, அவர் ஆராதிங்க. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத அந்தோணியார் நாள். தீவினைகள் எல்லாம் அறையணும், ஒப்பு கொடுத்து கேட்கலுங்க அன்பர்களே. தீவினைகள் எல்லாம் மாறும். அவர் நம்மை தொடுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அன்பர்கள். அவர் வல்லமை நம்ம மேலே விழுகிற பொழுது கிருபை அன்பர்களே. நம்ம வாழ்க்கை அபிஷேகமா ஆசீர்வாதமாய் மாறணும். அப்போ நம்ம மனசுல நம்ம என்ன சிந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி உலகத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்திட்டு இன்னைக்கு ஆராதனையில் நம்மை பற்றி யோசிப்போமே. ஒரு திருமண நிகழ்வு நடந்ததான். ஒரு உதாரணத்தோடு சொல்ற கதையோடு. திருமண நிகழ்வுல நிறைய பெண்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்வு. அது முடிந்தவுடனே எல்லோரும் உணவு அருந்துகிறார்கள். உணவு அருந்திய பிறகு அந்த மீதம் இருக்கிற உணவுகள் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியிலே போடுகிறார்கள். அந்த குப்பை தொட்டியில ஒரு நாய் வந்து மீதம் இருக்கிற அந்த உணவை எல்லாம் சாப்பிடுது. அடுத்த நாள் ஒரு செய்தி, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு மெசேஜ் வருது, ஒரு செய்தி வருது. என்னன்னா, இந்த நாய் சாப்பிட்டதை எல்லாரும் பார்த்துட்டு தான் போறாங்க. அந்த பெண்கள்லாம் அவங்க குரூப்ல போடுறாங்க. அந்த பெண்கள்லாம் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க, நேற்று நம்ம பார்த்தோம்ல, அந்த மீதி சாப்பாடை சாப்பிட்டு அல்லவா அந்த நாய் இறந்து விட்டது. இதுதான் மெசேஜ். நேற்று நம்ம போன ஃபங்க்ஷனுடைய மீதி உணவை, தெருவில் இருந்த உணவை, மீதம் இருந்த உணவை சாப்பிட்ட நாய் இறந்து விட்டது. எல்லோரும் பயந்துட்டாங்க. அப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, சாப்பாடுல ஏதாவது கலந்துருக்குமோ, நாய் செத்துருச்சு, அப்ப நமக்கு ஏதாவது ஆகுமோ. சிலர் வாந்தி எடுக்கிறார்கள், சிலர் மயக்கம் வருகிறார்கள், சில மருத்துவமனையில் உடம்பு சரியில்லை, சில மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த இறந்த நாய் அந்த உணவினால் சாகல, அது ரோட்ல ஒரு வண்டியில அடிபட்டு இறந்தது என்று. நண்பர்களே, அப்போ ஏன் இவர்களுக்கெல்லாம் தலைவலி வந்தது? ஏன் இவர்கள் வாந்தி எடுத்தார்கள்? ஏன் இவர்களுக்கு மயக்கம் முட்டார்கள்? ஏன் மருத்துவமனைக்கு சென்றார்கள் என்றால் சிந்தனை. ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில் அதுதான் சொல்லுகிறார். உனக்கு உள்ளிருந்து வருவதுதான் உன்னை மாசுபடுத்துகிறது, உனக்கு அழுக்கை தருகிறது, உன்னை கெடுக்கிறது. உன் வெளியிலிருந்து வருவது அல்ல. நண்பர்களே, இன்றைக்கு மெசேஜ் அதுதான். நம்ம சிந்தனையை சீர்படுத்தணும். இன்றைக்கு நற்செய்தி, குறிப்பாய் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 41 வரை உள்ள இறை வார்த்தையே, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். நம்ம வெளியில ரொம்ப தூய்மையா இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ள ஆண்டு சொல்ற பாருங்க, அந்த வார்த்தையை வாசிக்கிற, ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே அப்படின்னு கேட்கிறார். நம்ம சிந்தனை சீர்படுத்தணும். இந்த உலகத்துல நீங்க யாரை அதிகமா திட்டுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க யாரை அதிகமா திட்டுவீங்க? நீங்க அதிகமா திட்டுறது உங்களை தான். நீங்க எவ்வளவு உங்களை திட்டுறீங்களோ அதுபோல அதே அளவு வெளியில ஒருத்தரை திட்டினீங்கன்னா அவன் சாகும் வரை உங்கள்கிட்ட வரமாட்டான். அவனும் அவ்வளோ நீங்க உங்களுக்குள்ள அவ்வளோ திட்டிக்கிறீங்க. அந்த திட்டுதலே தான் நம்ம கெடுக்கிறது. நம்ம உள்ள இருக்கிற என்ன சிந்தனை, நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அதை கேட்டு நம்மளே நம்ம திட்டிப்போம். ஐயோ தோத்துட்டோமே, ஏன்டா தோத்துட்ட, ஏன்டா அதை செஞ்சுட்ட. பாராட்ட பழகுங்கள், நீங்களே உங்களை பாராட்ட பழகுங்கள். உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்ற. நான் இன்றைக்கு உளவியல் ரீதியா பேசுறேன், சைக்கலாஜிக்கலா பேசுறேன். அன்பர்களே, பாசிட்டிவா நீங்க பேசுங்க. உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வரும், இல்லடா இது செய்ய முடியாது, இல்லம்மா இது பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒன்று வரும். அதுகிட்ட சொல்லுங்க, இல்ல என்னால செய்ய முடியும்னு சொல்லுங்க. நீங்க அதுகிட்ட சொல்லணும், இல்ல இல்ல நீ இது தோத்துட்டே இருப்பியா அப்படின்னு உனக்குள்ள சவுண்ட் கேட்கும். இல்ல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் சொல்லுங்க. நான் தோக்கிறதுக்கான விட்டுட்டு நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சிந்தனையை கொடு, நீங்க அதுகிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க உங்க உள்ள கேட்கும். அன்பர்களே, நம்ம ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து கொண்டே இருக்கணும். அது பேர் ஆட்டோ சஜஷன், சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்ல என்னால முடியும். நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் வரும், உன்னால முடியாது. நம்ம பெரும்பாலான நேரத்தில் அந்த நெகட்டிவ் வாய்ஸ் நமக்குள்ள வர வாய்ஸை கேட்டுட்டு நாமே நம்மளை திட்டிப்போம். அதான்டா உன்னால முடியவே முடியாது, எத்தனை முறை தான் நம்ம தோத்துட்டு இருப்போம், நீயே உன்னை திட்டிக் கொள்வ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் சிந்தனையை மாற்று. அன்றைக்கு பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் ஏசினார், திட்டினார். ஆனால் இன்றைக்கு உன்னையும் என்னும் உளவியல் ரீதியாக திட்டுகிறார். உன் சிந்தனையை மாற்று, உனக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வா. உன்னால முடியும், நீ நம்பு. உன்னை திட்டுவதை நீ குறைத்துக்கொள். அப்ப எல்லாமே பிளஸ்ஸிங்க, அப்ப எல்லாமே ஆசீர்வாதம் மாறும். நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன்.
என் வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிற, நீ ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற, நீ பூசைக்கு போய் திவ்ய நற்கரை வாங்கி இருக்கிற, நீ ஆண்டவரோடு இருக்கிற என்பதை நீ ஏற்றுக்கொள். உன்னால் முடியும் என்பதை நீ நம்பு. அவர் உனக்குள்ளே இருக்கிறார் அன்பர்களே, அவர் மாற்றுவார். அப்படி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு ஒரு சேலஞ்ச், இது என் நாள்ல இன்றைக்கு நான் என்னை பாராட்டுவேன். யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பாராட்டுங்கள். கோடியேற்பது அந்தோனியார் நல்லா சொல்றேன். அந்தோனியார் நமக்காய் ஜெபிக்கிறார். நம் மனதில் இருக்கிற தீமைகள் எல்லாம் மாறும். உங்களை நீங்கள் பாராட்டுங்கள். உங்களுக்குள்ள எதிர்மறை சிந்தனை வரும், நெகட்டிவ் திங்கிங் வரும். அதை இல்ல என்னால முடியும் நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங்கை கேட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? பய உணர்வு வரும். நீயே உன்னை நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து செஞ்சாலும் அதில் நீ தோத்து போயிடுவேன். ஏன்னா நீ முதல்ல உன்னை நம்பல. உனக்குள்ள இருந்து வெளியில வர்றதும் நம்பிக்கையற்றதா இருக்கும். ஆனா அதே வேளையில நீ உன்னை நம்பு. நீ சொல்லு என்னால முடியும். நீ உன்னை பாராட்டு, ஒரு சேலஞ்சா வச்சுக்கோ. இன்னைக்கு முழுவதும் நைட்டு தூங்க போகும்போது, அப்பா ஆண்டவரே நான் என்னை பாராட்டினேன், நான் என்னை நம்பின ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கையை உறுதியா பிடித்து கொண்ட ஆண்டவரே சொல்லி பாருங்க. வல்லமை, ஆசீர்வாதம். எனவே இந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வேணும், நமக்குள்ள நல்ல சிந்தனை வேண்டும். ஜெபிப்போமா? அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. ஓ கோடி அற்புதரே, அந்தோனியாரே, இதோ செவ்வாய்க்கிழமை எங்களுக்காக ஜெபிப்பீராக. வல்லமையான அந்தோனியார் ஜெபத்தில் நம் மனதில் உள்ள தீமைகள் எல்லாம் மாறுவதாக. இந்த நோய் நொடிகள் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாய் உடல் உபாதைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஃபாதருக்காக ஜெபிங்க. ஃபாதர் மாறணும், ஃபாதர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஃபாதர் என்று வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே வல்லமை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே கிருபையால் வாழ்வார்களாக. நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் உங்க வல்லமையிலே வாழும்படியா வல்லமையான நற்கரணை ஆண்டவர், வல்லமையான நற்கரணை ஆண்டவர் நம்மை தொடுகிறார். எனவே தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். என் மகனே மகளே, நல்ல சிந்தனைகள் மனதில் வை. இந்த நாளும் இனிய நாளே. எனவே அன்பர்களை சேலஞ்சு மறந்துடாதீங்க, உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளும் இனிய நாளே. வல்லமையான இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காணொலி யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளும். குறிப்பா நெகட்டிவாவே யோசிப்பாங்க இல்லையா, உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. உங்கள் விண்ணப்பங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ.